ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற காலேஜ் எடுத்திருக்கோம். ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, நல்ல காலேஜ். அதாவது ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் இப்போது நல்ல எமர்ஜிங்காக வந்துட்டுருக்க காலேஜுன்னு சொல்லலாம். ஸோ நிறையா பேர் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. 2010ல் ஆரம்பித்த இந்த காலேஜ் இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். ஸோ இதில் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் தான் வந்து எல்லாமே போயிருக்கு. ஸோ ஏஐடிஎஸ் இப்போ நல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நல்ல மூவிங்கில் இருக்குது. ஓசிக்கு வந்து 191.5 கிடச்சிருக்கு. பிசிக்கு 189.5 கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 187 கிடச்சிருக்கு. ஸோ எஸ்சிக்கு 176.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 127 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கு. ஸோ மெஷின் லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா 190.5 கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு 189.5, பிசிக்கு 189, எம்பிசிக்கு 186.5 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 171.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 158 கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 142.5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைம் இன்னமும் வந்து இதோட கட் ஆஃப் வந்து அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 188, பிசிக்கு 184.5, எம்பிசிக்கு வந்து 185 அந்த ரேஞ்சு கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 160 ரேஞ்சுக்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸு. ஸோ இவங்க வந்து நிறையா கோர்ஸ் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் கோர்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சிலபஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். பட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஓசிக்கு வந்து 190க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசிக்கு 189, பிசிஎம்க்கு 189.5, எம்பிசிக்கு 187.5 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 170.5 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் இங்கே கூட ஓரளவுக்கு தான் வந்து கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ 180 ரேஞ்சில் வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. ஸோ ஓசிக்கு வந்து 183, அதுலேருந்து எம்பிசிக்கு வந்து 182, பிசிக்கு வந்து 181 அந்த ரேஞ்சு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 194 ஓசி. இதே வந்து எம்பிசி 188, பிசிக்கு வந்து 191 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 170, எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு வந்து 131 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 140 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ புது புது கோர்ஸ் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இசிஇ மாதிரியே, பட் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து 189க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு ஓசி. பிசிக்கு 188.5, எம்பிசிக்கு வந்து 187, எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 170 அந்த ரேஞ்சில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கன்வென்ஷனல் கோர்ஸ் இசிஇ. ஸோ 193லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து இந்த டைம் 195 வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக வந்து சொல்லிகிட்ருக்கோம், இசிஇ வந்து ரொம்ப பூம் ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்சிக்கு ஈக்குவலாக வந்து இசிஇ ஃபில் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. பிசி எடுத்துட்டிங்க அப்படின்னா 190.5க்கும், எம்பிசிக்கு 189க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 170, 140 அந்த ரேஞ்சுக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் இ. ஸோ ட்ரிபிள் இ வந்து இந்த தடவை கண்டிப்பாக 189க்கு வந்து கிடைக்காது. 191 எதிர்பார்க்கலாம். ஸோ ஓசிக்கு 191, பிசிக்கு 187.5, எம்பிசிக்கு 185 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 167.92க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அது விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன கோர்சஸ் தான். அதாவது சின்ன கோர்சஸ் வந்து பெருசாக இருந்தாலும் அதில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இசிஇ ஓரியன்டட் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 189க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. இதே வந்து பிசி 188, எம்பிசி 185 கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 160 ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போது பூமில் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 192, 193 இந்த டைம் எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 190 ரேஞ்சில் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு.
அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ ஆஸ் யூஷுவல் சிவில், மெக்கானிக்கல் எல்லாமே வந்து 180 ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் மெக்கானிக்கல் வந்து எம்பிசி 179 கிடச்சிருக்கு. பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு 180 to 193 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் வந்து இப்போது கொஞ்சம் எலைட் ஆகிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸு. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் எப்போவுமே எல்லா காலேஜஸ்லையுமே ஈக்குவலாக ஒரு மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் 2 சேர்ந்ததுங்கிறனால பெருசாக வந்து யாரும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 187 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமும் இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங்கில் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து புது கோர்ஸ் தான் ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இப்போ வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியில் தெரியுது. ஸோ அதனால் வந்து இப்போது இந்த சைபர் செக்யூரிட்டிலாம் ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறையா வந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் அடுத்தது பூமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து ஒரு 190 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து இப்போது இதே மற்ற பிசி எடுத்துட்டிங்கன்னா 189, எம்பிசி வந்து 186.5 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 174 இருக்குது. எஸ்சிஏக்கு வந்து 115க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வெறும் 15 இயர்ஸ் ஓல்டு இன்ஸ்டியூஷன் வந்து இந்த அளவுக்கு ரேங்கிங்கில் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உண்மையாலுமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறையா நியூ கோர்சஸ், அதே மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து அது பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா புது புது இன்னோவேஷனுக்கு வந்து சீட் மணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ரிசர்ச் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாமே தான் வந்து ஒரு காரணம். ஏன்னா வந்து சென்னையில் நம்ம டக்குன்னு இந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் பெரிய விஷயமாகிறது வந்து பெருசு. ஏன்னா இப்போ எஸ்எஸ்என், பனிமலர் இந்த மாதிரி குரூப்ஸு, அதே மாதிரி சத்யபாமா, சென்ட் ஜோசப் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஒரு நியூ காலேஜ் இந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கவுன்சிலிங்கில் பிஹெச்டி டெக்கு ஃபில் ஆகிற மாதிரி இது ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட்டு இயர் கட் ஆஃப் எடுத்து பார்த்திங்கனாவே நம்ம வந்து நிறைய இதில் வந்து 190 ரேஞ்சுக்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே மினிமம் கட் ஆஃப் தான். ஸோ அப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து மினிமம் கட் ஆஃப் தான். அப்போ 190 எபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஏதாவது சம்திங் இஸ் தேர். ஸோ அதாவது ஏதாவது இருக்குங்காட்டு தான் வந்து படிக்கிறாங்க. வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டுமே ஒரு கீ பாயிண்ட் கிடையாது. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்காக மட்டுமே ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸு, அங்கே இருக்கிற ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கிற லெபார்ட்ரிஸு, அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா மல்டி டொமைன்ஸில் பார்த்துட்டு தான் வந்து போய் சேருவாங்க. ஸோ அப்போது அவங்க சேர்றவங்க எல்லாருமே வந்து சும்மா வெறும் பேருக்காகவோ இல்லை ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கங்கிறக்காகவோ யாரும் வந்து போய் சேர போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த காலேஜுக்கு உண்டான விளம்பரம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.